அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய டிஜிபி அவர்கள், டிஜிபின்னா ஒட்டுமொத்த தமிழகத்துடைய காவல்துறைக்கு தலைவர், அவர் வாய்மொழியாக ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். எல்லா காவல்துறை அலுவலர்களுக்கும் ஆஃபீஸுக்கும் உத்தரவு. என்ன உத்தரவு என்று கேட்டால், இனிமேல் காவல்துறையில் உள்ள அதிகாரிகளாக இருப்பவர்கள் அவங்களுக்கு உதவியாளர்களாக பெண் போலீஸை வைத்து கொள்ளக்கூடாது. ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு ரைட்டராக ஒரு பொம்பளை கொண்டே போடுறது, அவருக்கு துணையாக ஒரு பெண் போலீஸை போடுறது, இந்த மாதிரி போடப்பட்டு ஒரு எஸ்பி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், அந்த தனக்கு உதவியாக போட்ட பெண்ணோட தவறாக நடந்து அது செய்தியாகி அவர் நடவடிக்கை எடுத்து நீக்கிட்டாங்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் அது நடக்கக்கூடாது என்று இருக்குமே. ஆனால் இந்த வாசலை அடைக்கணும். ஆனால் எழுத்து மூலமாக அவர் உத்தரவு போடல, வாய்மொழி உத்தரவு தான், ஃபோனில் சொல்கிறது அல்லது இதில் சொல்லிட்டு தான், எழுத்து பேப்பர் உத்தரவு போடலை. என்ன உத்தரவு போடுறாருன்னு கேட்டால், போலீஸ் அதிகாரிகளுக்கு துணையாக போலீஸை போடுவாங்க, கிளார்க்கு வேலை பார்க்குறதுக்கு, பியூன் வேலை பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி வேலைக்கு உள்ளவர்கள் பெண்களாக இருக்கக்கூடாது. ஆண் அதிகாரிகளுக்கு பெண்களை துணை, சாதாரண போலீஸாக இருக்கலாமே தவிர ஒரு பர்சனலாக ஒரு அதிகாரிக்கு பெண்களை போடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, உத்தரவு போட்டிருக்கிறார். இந்த உத்தரவு இவ்வளவு பட்ட பிறகு இதை போடுகிறார். இது பேசிக்காக சாதாரண ஒரு பொது அறிவு உள்ளவர்களுக்கு தெரியும். ஒரு ஆண், மேலதிகாரம் உள்ள ஒரு ஆண் தனக்கு கீழே ஒரு பெண்ணு இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க போலீஸாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த பெண்ணிடத்தில் தப்பாக நடக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. மிகச்சில பேர் அப்படி இல்லாமல் நடந்தால் கூட மிக அதிகமானவர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம கீழே உள்ள ஒரு டாக்டருக்கு பின்னாடி நர்ஸ் இருந்தாங்கன்னா நர்ஸுக்கு தப்பாக நடப்பாங்க. ஏன்னாட்டா அவங்களுக்கு கீழே அவங்க இருக்கிறாங்க, தனித்து இருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் வரும். அதே மாதிரி ஒரு இப்போ ஹெட் மாஸ்டர் இருக்கக்கூடிய அவருக்கு உதவியாளர்னு ஒருத்தரை வச்சு ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டாருன்னு வைங்க, அந்த பெண்ணோட அவர் தனித்து இருக்கும்போது அந்த அதிகாரம் வேறு இருக்குதா, பவர் வேறு இருக்குதா, இவங்களும் அதை இணங்கி போகக்கூடிய நிலைமைக்கு தன்னால் வந்துடுவாங்க. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு பல விஷயங்கள் நடப்பதெல்லாம் பார்க்குறோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டதுலாம் செய்திகள்லாம் வருது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், இந்த மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய விஷயத்தை சட்டப்பூர்வமாக ஆக்கி வச்சுருக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது மட்டும் இப்படி வாய்மொழி உத்தரவு போடுவாங்க. நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு உதவியாளராக ஒரு பெண்ணை கொண்டே போட்டிங்கன்னா, தனிமையில் அவங்க ரெண்டு பேரும் தனியாக அவர்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களில் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அவர் தப்பு செய்வாரா இல்லையா, அது நடந்தானே ஒருத்தர் நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க. இதை இவ்வளவு பட்ட பிறகு தான் விளங்கணுமா? எல்லா துறைகளுக்கும் இந்த ஒரு ஆர்டர் போடணும். போலீஸ் துறைக்கு போட்ட மாதிரி என்ன செய்யணும், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை நம்ம தடுத்து நிறுத்துவதாக இருந்தால் இந்த போலீஸார் போட்ட உத்தரவை எழுத்து மூலமாக சட்டமாக்கணும். சொல்ல போனால் சட்டமாக ஆக்கி ஒரு ஆணோடு பெண் தனித்திருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் சட்டத்தின் மூலம் தடுத்தா தான் தடுக்க முடியும். ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு கம்ப்ளைண்ட் ஆனால் மட்டும் இப்படி செய்வாங்க. இது ஒரு கண் துடைப்புக்காக வேண்டி கொஞ்சம், அதான் வாய்மொழி உத்தரவு எதுக்காக வேண்டிய கொஞ்ச நாளைக்கு இது மக்கள் மறந்த பிறகு பழையபடி அதே நிலைமைக்கு வந்துடும். இந்த வாய்மொழி உத்தரவு போடாமல் எழுத்து மூலமாக சட்டப்படியாக என்ன செய்யணும்னு கேட்டால், இப்படி எந்த கவர்மெண்ட்டில் இருக்கும்போது நடந்தாலும் அரசாங்கம் தான் அது பழி சுமக்க வேண்டி வரும். ஒரு டாக்டராக கூட கீழே உள்ள ஒரு சின்ன டாக்டர் பெண்ணிட்ட தப்பாக நடந்துடான்னு வைங்க, அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து பெரிய மேற்கு வங்கத்தில் பெரிய ஒரு நாடே ரணகலமான சம்பவத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. ஒரு மருத்துவமனையில் இப்படி செஞ்சு விட்டார்கள். இதெல்லாம் என்னத்துக்கு காரணம்? நீங்கள் வாசலை திறந்து வச்சுக்கிட்டு என்ன செய்கிறீங்க, அது நடந்த பிறகு களவாண்டு போயிட்டாங்கிறீங்க. பூட்டி வச்சிட வேண்டியதானே. களவாங்கிறதுக்குரிய வாசலை அடைச்சி வச்சுவிட்டு என்ன செய்யணும், அதை உடைச்சிக்கிட்டு வந்தால் மட்டும்தான் அது நடக்கிற மாதிரி வைக்கணும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா திறந்து போட்டுறாங்க, என்ன வேண்டாலும் செய்யலாம், யார் வேண்டாலும் எப்படி வேண்டாலும் செய்யலாங்கிற அளவுக்கு வாசலை திறந்து வைத்து விட்டு, திறந்து வச்ச வீட்டிலேருந்து ஒருத்தர் களவாண்டு போனவன்னு என்ன செய்கிறாங்க, இனிமேல் திறந்து வைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது இந்த உத்தரவு போடுறாங்க. காவல்துறை டிஜிபி போடுற அந்த உத்தரவு நல்ல உத்தரவு தான். அதை எழுத்து மூலமாக்கணும், சட்டமாக்கணும். காவல்துறைக்கு மாத்திரம் இல்லாமல் அனைத்து துறைகள்லையும் இந்த மாதிரி மேலே உள்ள அதிகாரிகளோடு தனித்திருக்கக்கூடிய வகையில் எந்த பெண்களுக்கும் கீழே உள்ள ஆட்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது. தனியாக இருக்கிற வகையில் கூட்டமாக 10 பேர் 25 பேர் வேலை பார்த்தாங்கன்னா பெரிய அளவுக்கு தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை. தனியாக தனி அறையில் அவங்க 2 பேர் இருக்கலாம் அப்படிங்கிற வகையில் எந்த வேலை இருந்தாலும் சரி, ஒரு மேனேஜராக இருந்தாலும் சரி, ஒரு மேனேஜருக்கு ஒரு கிளர்க்காக இருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் இது நடக்கும். ஏன், அவர் மேனேஜருங்கிற அந்தஸ்தில் இருக்கிறார், இவங்க கீழே உள்ள நிலையில் இருக்கிறாங்க. இவங்களாகவே கூட அவரை மயக்கிறதுக்கு வேலை செய்வாங்க, அல்லது அவரே கூட செய்வார். அந்த ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டு என்ன செய்யணும்னு கேட்டால், இனிமேல் இது நடக்காமல் இருக்கணுமா இருந்தால் இந்த காவல்துறைக்கு போட்ட இந்த உத்தரவை சட்டமாக ஆக்கி
எல்லா துறைகளிலும் இதை செஞ்சாங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் கேஸ் வருதுல்ல, அதில் ஒரு 75% இல்லாமல் போயிடும். 75% வந்து அதிகமாக நடக்கிறது, பெண்களை சீரழிக்கிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள்ங்கிறது தான் பெரிய எதிர்க்கட்சிகள்லாம் இஷ்யூவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது எதனால் இது நடக்குதுன்னு காரணத்தை யோசிக்கணுமா இல்லையா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல காரணத்தை கண்டறியணும். ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய் எதுக்காக வந்துச்சு, அதனுடைய காரணம் என்ன, கண்டுபிடிச்சி மருந்து கொடுத்தா தான் ஒழுங்காக வரும். அந்த மாதிரி இந்த நோய்க்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால் தனிமையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொடுப்பது தான். அந்த மாதிரி கொடுத்த எந்த இடத்துல நீங்கள் கொடுத்தாலும் சரி அது நடக்கும். இதில் வந்து போலீஸு பொதுமக்களில் வித்தியாசமெல்லாம் கிடையாது. எந்த வகையில் இருந்தாலும் என்ன செய்யும், அது நடக்கும். ஆசிரியர் மாணவர் பிரச்சனைலாம் அதில் தான் வருது. மாணவிகளை சீரழித்தாருங்கிறது வருதா இல்லையா? அந்த செய்திக்கெல்லாம் காரணம் என்ன? அவர் ஆசிரியர் இடத்துல இருப்பார், மாணவிங்கிறவங்க படிக்கிற இடத்துல இருப்பாங்க. இவர் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் அவங்கள பாஸ் ஆக்குவாருங்கிற அளவுக்கு அவங்கள வந்து மூலச்செலவு பண்ணி சீரழிச்சு போட்டு என்ன செய்கிறாங்க, மாட்டிக்கிட்ட பிறகு இனிமேல் அப்படி செய்யக்கூடாது, பெண் ஆசிரியர் போடணும். அங்கே ஒரு சம்பவம் நடக்கும்போது சிந்திக்கிறாங்களே தவிர இல்லை இந்த பெண்ணுரிமைன்னு சில ஆள் கிளம்பி ஒடியாந்துருவாங்க. அதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நடக்கிற வரைக்கும் நடக்க விட்டு நடந்தவொன்னே ஒரு உத்தரவு போடுறது. அது எது 6 மாதத்துக்கு கூட நிற்காது, பழையபடி மாற ஆரம்பிப்பாங்க. இதை விட்டு இது நிரந்தரமாக இது தீர்வு வரணுமாக இருந்தால் இந்த ஒரு சட்டத்தை வந்து பொதுவாக ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.